லீக் ஆகும் சீக்ரெட். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவப் போகுது. வெடிக்கப் போகும் டிஜிட்டல் குண்டு. தமிழக அரசியல் களம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கு பெயர் பெற்றது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உலுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் லீக் அரங்கேறப் போவதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சு எழுந்துள்ளது. இது வெறும் சாதாரண குற்றச்சாட்டாக இருக்காது என்றும் ஒரு முக்கிய கட்சியின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் டிஜிட்டல் குண்டு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலை வெளியிடப் போவது யாரோ ஒரு சாதாரண நபர் அல்ல. தமிழக அரசியலில் ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதிலும் ஆவணங்களை திரட்டுவதிலும் கைதேர்ந்த லீக்குகளுக்கு புகழ்பெற்ற அந்த நபர்தான் இந்த அதிரடியை கையில் எடுக்கப் போகிறார். ஏற்கனவே பலமுறை முக்கிய புள்ளிகளின் முகத்திரையை கிழித்த அந்த நபரின் கையில் இந்த முறை சிக்கியிருப்பது மிகப்பெரிய அரசியல் கட்சியின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் ஆதாரங்கள் என கூறப்படுகிறது. இந்த தகவல் கசிவு எந்த கட்சிக்கு எதிரானது என்பது இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் ஆளுங்கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய அனைத்து தரப்பிலும் ஒருவித பதற்றம் நிலவுகிறது. குறிப்பாக கட்சியின் உயர்மட்ட தலைவர்களிடையே நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள், சீட் ஒதுக்கீட்டில் நடந்த பேரங்கள் அல்லது கொள்கைக்கு மாறாக ரகசிய கூட்டணி வைக்கப்பட்ட தொடர்புகள் என எது வேண்டுமானாலும் வெளியாகலாம். இந்த கசிவு வெளியானால் அது அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கும். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் டீக்கடை பெஞ்ச் முதல் சமூக வலைதளங்கள் வரை இந்த வரவிருக்கும் லீக் தான் தற்போதைய பேசுபொருள். குறிப்பாக நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் இத்தகைய தகவல்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கடைசி நேரத்தில் வெளியாகும் இந்த ஆதாரம் வாக்காளர்களின் முடிவை தலைகீழாக மாற்றக்கூடும். முக்கியமாக பல செய்தி நிறுவனங்களும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்திக்காக காத்திருக்கின்றன. தேர்தல் பிரச்சாரங்கள் ஒருபுறம் நடந்தாலும் இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த விவாதத்தையும் தன் பக்கம் இழுத்து கொள்ளும் என்று கூறப்படுகிறது. தேர்தலுக்கு சரியாக 2 மாதங்களுக்கு முன்னதாக இது வெளியாவது பாதிக்கப்பட்ட கட்சி சுதாரித்துக் கொள்வதற்கான நேரத்தை கூட வழங்காது. இது ஒரு திட்டமிட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல இருக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதை வெளியிடப் போகும் நபர் கொஞ்சம் பிரபலமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும் கட்சிகளுக்கு இடையே இந்த தகவல் கசிவு ஒரு கேம் சேஞ்சராக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பதற்கு முன்னால் இந்த லீக் பலரின் அரசியல் வாழ்வை தீர்மானித்துவிடும் போல் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உலுக்கக்கூடிய அளவிற்கு இந்த லீக் இருக்கும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.